அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நம்ம 11ஆம் வாய்ப்பாடு எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போறோம். புரியுதா? ஏற்கனவே நம்ம 9ஆம் வாய்ப்பாடு பார்த்தோம், அப்புறம் 12ஆம் வாய்ப்பாடு பார்த்தோம். இன்னைக்கு 11ஆம் வாய்ப்பாடு எவ்வாறு ஈஸியா எழுதுறது, ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கிறது, ஈஸியா எப்படி நம்ம அதை திரும்ப எழுதுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். இப்போ பாருங்க, இப்போ எல்லாருக்கும் ஒற்றை எண்கள் தெரியுமா? ஒற்றை எண்கள் என்னன்னு தெரியும் சரிங்களா? 1 to 10 வரைக்கும் ஒற்றை எண்கள் சொல்லு. எழுந்திரிச்சு சொல்லு பாப்போம். வெரி குட். சரி, உட்காரு. அதே போல ரெட்டை எண்ணெல்லாம் சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல 1 to 10 வரையிலும் வரிசையா நம்பர் போட போறோம். ஃபர்ஸ்ட் புரியுதா? இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 இங்க 10ன்னு வரும்போது 0 போட்டுட்டு இந்த 1 வச்சுக்கணும். திரும்ப என்ன பண்ண போறோம்? அதே போல 1 to 10 வரையிலும் நம்பர் போட போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ன்னு வரும்போது ஏற்கனவே என்ன இருக்கு? 1 இருக்கா? 10 1 11. இப்போ பாருங்க, 1 11 11 20 22 3 11 33 4 11 44 5 11 55 6 11 66 7 11 77 8 11 88 9 11 99 5 11 110. ஈஸியா இருக்கா? எழுதலாமா? எல்லாம் எழுதிங்க.